பல சாம்பார் கிளப்பிட்டா. ஒருத்தனும் அப்படி சாம்பாரை எவனும் உலகத்தில் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. என் அக்கா அம்படி சாம்பார் வச்சு பழகிட்டா. ஆனா உமக்கு ஒரு நாள் கூட அந்த சாம்பாரை தின்னுட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல வாய் வர மாட்டேங்குது. சில வீட்டில் எல்லாம் இது இன்ஜின், இது ஒரு மிஷின். எல்லாத்துக்கும் அது ஒரு மிஷின் மாதிரி தான். சமைக்கணும், அந்த வேலை இந்த வேலை, இந்த வேலை அந்த வேலை, அந்த வேலை இந்த வேலை. இல்லை அப்பப்போ நீங்கள் அவர் அப்படியே சூப்பர்வைசரு. ஆமாம், 2 டென்ஷனாக 2 வார்த்தை, மிரட்டி 2 வார்த்தை, உருட்டி 2 வார்த்தை, மீசை இருக்கிறதுனால அதை இல்லை கேட்க. அதுலேயும் இந்த மிஷினை நீங்கள் காசு கொடுத்து வாங்கியிருந்தா பரவாயில்ல. அப்போ நீங்கள் நாட்டம் பண்ணுறதுக்கு, நீங்கள் அதிகாரம் பண்ணுறதுக்கு கொஞ்சமாவது ரைட்ஸ் இருக்கு. வீட்டில் இருக்கிற 50 இன்ச்சும் இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். வாஷிங் மிஷினும் இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஃப்ரிட்ஜு இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். வண்டி ஓட்டுறமே அதுவும் இதுதான் வாங்கி கொடுத்துருக்கோம். எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இந்த இன்ஜினும் சேர்ந்து வந்து வீட்டில் உட்காந்துரும். ஆக மொத்தம் அம்புட்டு அங்கிருந்தா வரணும். வாஷிங் மிஷின் அங்கிருந்தா வரணும், ரெஃப்ரிஜரேட்டர் அங்கிருந்தா வரணும். இன்னொரு கோணத்தில் சொல்லவா, ஒரு வாஷிங் மிஷின் கூட சொந்தமா வாங்க வக்கில்ல கல்யாணம். நீங்க என்ன திரும்ப கூப்பிட்டா கூப்பிடுங்க, கூப்பிடாட்ட போங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. யூடியூப்ல பாக்குற ஆளுங்க என்ன கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. சத்தியம் சத்தியம். ஒரு ரெஃப்ரிஜரேட்டர், ஒரு கட்டில், ஒரு மெத்த, ஒரு பாய், ஒரு தலையணை, பாத்திரம், சமைக்கிற பாத்திரம், பாத்ரூம் கப்பு, பாத்ரூம் அது அந்த பிரஷ், பக்கெட்டு வாங்கி கொடுத்தனால சொல்றாங்க. அல்ல சொல்லுங்க அப்பா, பக்கெட்டு. ஆமேனா? நான் கேட்கிறேன், வெக்கமா இல்ல? இந்த மீசையை வச்சிருக்கிறோமே, ஏங்க நாம் ஆராதிக்கிற ஒரு கர்த்தர், நான் கிறிஸ்துவின் சாயலின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு பேர் புருஷன், எனக்கு சத்தியம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி இம்புட்டு அங்க இருந்து தான் வரணும்.